Alhamdulillah. Alhamdulillahil wahidil qahhar. As-salatu was-salamu ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر إلى ربك كيف مد الظل ولو شاء لجعله ساكنا ثم جعلنا الشمس عليه دليلا وقال نبينا صلى الله عليه وسلم إنما مثلي ومثل الدنيا كراكب لل تحت شجرة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, கோடை வெயில் கொளுத்தி எடுத்து கொண்டிருக்கிறது. கொடூரமான வெயிலின் தாக்கம் அனைவரையும் சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறது. முன் எப்பொழுதும் விட செல்சியஸிலும் ஃபாரன்ஹீட்டிலும் அதிகமான அளவுகளை இந்த வெப்பம் கொண்டிருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, ஏறத்தாழ 15 மாவட்டங்களிலே டிகிரி ஃபாரன்ஹீட்டினுடைய அளவு 100ஐ தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழல் இதற்கு முன்னால் ஏற்பட்டதில்லை. ஓரிரு மாவட்டங்களிலே மிக அரிதாகத்தான் 100ஐ தாண்டி டிகிரி ஃபாரன்ஹீட்டினுடைய அளவு இருக்கும். ஆனால் 15 மாவட்டங்கள் 100ஐ தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. குளிருக்காக கொடைக்கானலுக்கு செல்லலாம், ஊட்டிக்கு செல்லலாம் என்று பார்த்தால் எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு ஊட்டியிலும் கூட வெப்பத்தினுடைய அளவு அதிகரித்திருக்கிறது. 29 டிகிரி செல்சியஸ் 1951 இப்படியான ஒரு வெப்ப அளவு இதுவரை ஊட்டியிலே பதிவு செய்யப்படவில்லை என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு வெப்பத்தினுடைய அளவு அதிகரித்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்பதாகவும் 14 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டையும் சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, பொதுவாக வெப்பம், கோடை, வெயில், உஷ்ணம் என்று சொன்னால் அவைகளிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள 2 விஷயங்களை முன்னெடுப்போம். ஒன்று தண்ணீர், இன்னொன்று நிழல். தண்ணீர் என்பது, நீர் ஆதாரம் என்பது கேள்விக்குறியான ஒரு சூழலிலே நாம் இருக்கிறோம். பிளாஸ்டிக் போன்ற மக்காத குப்பைகளின் காரணமாக ஊற்றுக்கண்கள் அத்தனையும் அடைத்து போயிருக்கிறது. பூமியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் என்பது மிக அரிதான ஒரு சூழலாக ஆகிவிட்டது. அதே போன்று ஆறுகள், ஏரிகள் என்பதும்
சாக்கடைகள், கழிவு நீர்கள் கடந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீர் ஆதாரங்கள் கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறது. இன்னொன்று நிழல். 8 வழிச்சாலை, 4 வழிச்சாலை, ஸ்மார்ட் சிட்டி என்கின்ற பெயராலே ஊரிலே இருக்கக்கூடிய அத்தனை மரங்களும் வெட்டப்பட்டு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. கணேசத்திற்குரியவர்களே, நிழலுடைய அருமை வெயிலிலே சென்றால்தான் தெரியும் என்பது எவ்வளவு உள்ளார்த்தமான வார்த்தைகள். இன்றைய காலகட்டத்தில் நாம் வெயிலிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, அல்லது எங்காவது காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகின்ற பொழுது, எங்காவது ஒரு சிறிதளவு நிழல் கிடைத்து விடாதா ஒதுங்குவதற்கு என்று தேடி சென்று நிழலிலே ஒதுங்கிக் கொள்கிறோம். நிழல் கிடைக்காத பட்சத்திலே தவித்து போகிறோம். அந்த நிழலிலே சென்று நின்ற உடனே ஒரு விதமான நிம்மதியும் ஒரு விதமான மகிழ்ச்சியும் ஏற்படுவதை நாம் உணர்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, நிழல் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு தனித்துவமான படைப்பு. அது அல்லாஹு தஆலா குர்ஆனில வல்லாஹு ஜஅல லக்கும் மிம்மா ஹலக லிலாலா, அவன் படைத்த படைப்புகளிலிருந்து நிழலை அல்லாஹு தஆலா உங்களுக்காக ஆக்கி இருக்கிறான், உங்களுக்காக உருவாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே அல்லாஹு தஆலா நிழலை ஏற்படுத்தியதே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக, மிகப்பெரிய ஒரு விஷயமாக, நமக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தனிப்பட்டு சொல்லி காட்டுகிறான். சில விஷயங்களை அல்லாஹு தஆலா தனித்துவமான முறையிலே இவைகளை நான் உங்களுக்காகவே படைத்திருக்கிறேன், ஏற்படுத்தி இருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுவான். அந்த அடிப்படையில படைப்பினங்களுடைய நிழல் அது அல்லாஹ்வால் நமக்காக ஏற்படுத்தப்பட்டது என்று அல்லாஹு தஆலா தனித்துவமாக பேசுகிறான். அல்லாஹ் நாடினால் பொருட்களுக்கு நிழலை ஏற்படுத்தாமல் இருந்திருக்கலாம். அது அல்லாஹ்வால் முடியாத ஒன்றல்ல. அப்படி ஆகியிருந்தால் நம்முடைய நிலைமையை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். என்ன ஒரு சூழலிலே நாம் ஆகியிருப்போம், என்ன ஒரு சிரமத்திற்கு நாம் ஆகியிருப்போம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிழலை நிஅமத் என்று குறிப்பிடுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு பகல் நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சந்தித்துக் கொள்கிறார்கள் தெருவிலே. இருவரும் அவருடைய வீடுகளிலிருந்து வெளியே வந்ததற்கான காரணம் அவர்களுடைய பசி. இப்ப இவருக்கு இருவரும் பேசிக் கொண்டிருக்கிற சமயத்திலே நபிகளாரும் வீட்டை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். நபிகளார் இவ்விருவரையும் பார்த்து, சம்பந்தமில்லாத ஒரு நேரத்திலே நீங்கள் இருவரும் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா, எந்த அல்லாஹு தஆலா உங்களை உண்மையின் மீது அனுப்பி வைத்தானோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக பசியை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை உண்மையின் மீது அனுப்பி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நானும் இதே காரணத்திற்காகத்தான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் என்றார்கள். ஆக 3 நபர்களுக்கும் பசி. ஒரு அன்சாரி தோழருடைய அபுல் ஹைசம் என்பவருடைய பெயர். அவருடைய வீட்டுக்கு செல்வோம் என்று வீட்டிற்கு செல்கிறார்கள். அந்த வீட்டிலே அவர் இல்லை. அவருடைய மனைவி நபிகளாரையும் 3 தோழர்களையும் வரவேற்று அமருங்கள் என்று சொன்ன பொழுது, உங்களுடைய கணவர் எங்கே என்று கேட்டார்கள். எங்களுக்காக தண்ணீர் எடுக்க சென்றிருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த சஹாபி வந்து விடுகிறார். அந்த சஹாபிக்கு நபிகளாரையும் 2 தோழர்களையும் பார்த்து பெரும் மகிழ்ச்சி. இந்த உலகத்திலே ஒருவர் விருந்தாளியாக வந்தால் யாரும் மகிழ்ச்சி அடையாத அளவிற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், உங்களுடைய வருகை நினைத்து என்று சொன்ன அந்த சஹாபி 3 நபர்களையும் பேரிச்சன் தோட்டத்திற்கு அழைத்து சென்று ஒரு பாயை விரிக்க வைத்து அதிலே அமர சொல்கிறார்கள். அமர வைத்து விட்டு வேகமாக சென்று ஒரு முழு பேரித்தம் கொலையையும் பித்துக் கொண்டு வந்து அறுத்து கொண்டு வந்து நபிகளாருக்கு முன்னால் வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது அருமை தோழரே, கனிந்த பழங்களை எடுத்துக்கொண்டு வந்திருந்திருக்கலாமே,
இதிலே காய்களும் செங்காய்களும் இருக்கின்றனவே என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், தாங்கள் விரும்பியவற்றை அதிலிருந்து எடுத்து உண்ணலாம் என்று நான் மொத்தமாக பறித்துக் கொண்டு வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். வீட்டுக்கு சென்று ஒரு ஆட்டை அறுத்து கொண்டு வந்து நபிகளாருக்கு விருந்து வைக்கிறார்கள். அதற்கு பிறகு தண்ணீரை கொண்டு வந்து அருந்த கொடுக்கிறார்கள். இதை எல்லாம் சாப்பிட்டு அருந்தியதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவின் மீது சத்தியமாக, என்னுடைய உயிர் எவனிடத்தில் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக, இந்த குளிர்ந்த நிழல், நபிகளார் சொன்ன வார்த்தை அல்தில்லுல் பாரித், குளிர்ச்சியான இந்த மரத்தினுடைய நிழலிலே நாம் அமர்ந்திருக்கிறோமே, இந்த நிழல், இந்த நிழல், அதே போன்று சாப்பிட்டோமே பேரித்தம்பலம், அத்தமருல் பாரித், குளிர்ந்த பேரித்தம்பலம், அலைஹில் மாவுல் பாரித், இந்த குளிர்ந்த தண்ணீர், இது அத்தனையும் மினன் நஈமி, அல்லாஹ்வுடைய பெரும் அருட்கொடைகள் இருந்து உள்ளது. ஆம், நிழல், பேரித்தம்பலங்கள், குடிக்கின்ற தண்ணீர் அத்தனையும் அல்லாஹ்வுடைய நிஅமத். நபிகளார் அத்தோடு நிறுத்தவில்லை. நாளை கியாமத் நாளையிலே இந்த நிஅமத்துகளை பற்றி மஸ்ஊலுன், கேள்வி கணக்கு கேட்கப்படும். இணையத்திற்குரியவர்களே, நாம சாப்பிடுறோம், நாம குடிக்கிறோம், அல்லாஹு தஆலா அதிலே கேள்வி கணக்கு கேட்கிறான் என்பது நமக்கு தெரியும். நாம அனுபவிக்கின்ற நிழல், அவற்றிற்கும் அல்லாஹு தஆலா கேள்வி கேட்பான். நான் உனக்கு நிழலை தந்தேனே, எனக்கு நீ என்ன நன்றி செலுத்தினாய், அதற்கு என்ன நீ எனக்கு உபகாரம் செய்தாய், அதற்கு என்ன நீ பரிகாரம் செய்தாய். அல்லாஹ்வுடைய கேள்வி நாம் அனுபவிக்கின்ற நிழலுக்கும் உண்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அனுபவிக்கின்ற நிழல்கள் என்றால், நாம் வீட்டிலே அனுபவிக்கின்ற நிழல், நாம் பள்ளியிலே அனுபவிக்கின்ற நிழல், நாம் கடைகளிலே அனுபவிக்கின்ற நிழல், நாம் அலுவலகங்களிலே அனுபவிக்கின்ற நிழல், நாம் மரங்களுக்கு கீழே அனுபவிக்கின்ற நிழல், அத்தனையும் நிழல்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லணும். பதில் சொல்லி ஆக வேண்டிய ஒரு சூழலிலே நாம் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நிழல் என்பது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பு, ஆச்சரியமான ஒரு ஏற்பாடு. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி, வானத்திலே இருக்கக்கூடிய பூமியிலே இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கின்றன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, தௌஅவ் கருஹா, அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவை அத்தனையும் சஜ்தா செய்கின்றன. உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனையும், மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி, உலகத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ, வானத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ, பூமியிலே எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் சஜ்தா செய்கின்றன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வதிலாலுஹும் பில் குதுவி வல் வாசால், அவைகளுடைய நிழல்களும் அல்லாஹ்வுக்கு காலையிலும் மாலையிலும் சஜ்தா செய்கின்றன என்று கூறுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, வானத்திலே இருக்கக்கூடிய பூமியிலே இருக்கக்கூடிய அத்தனையும் என்பதற்குள்ளாக எல்லாவற்றும் அடக்கும், எல்லாமே அடக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா நிழலை பிரித்து சொல்கிறான், வதிலாலுஹும் பில் குதுவி வல் ஆசால், அவைகளுடைய நிழல்கள் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்து கொண்டிருக்கின்றன. அந்த சஜ்தா நமக்கு தெரியாது. நம்முடைய நிழல் இருக்கிறது, நம்முடைய நிழல் தனியாக அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கிறது. அது நாம் உணரவில்லை, உணர மாட்டோம் என்பதுதான் உண்மை. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று நிழலுடைய அளவுகள் இருக்கிறது, அவைகள் அல்லாஹ் ஏற்படுத்திய அளவுகள். அலம் தர இலா ரப்பிக, அல்லாஹ் சொல்லுவான், அலம் தர இலா ரப்பிக கைஃப மத்தல்லில், நிழலை அல்லாஹ் எப்படி நீட்டி இருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, மேற்கிலே சூரியன் உதயமாகின்ற பொழுது நம்முடைய நிழல் அதற்கு எதிர் திசையில இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா உயர்கின்ற பொழுது நிழலும் அதுக்கு தகுந்தவாறு நீண்டு பிறகு சுருங்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நிழலுடைய அந்த நீளமும் அந்த சுருங்குதலும் அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு நாடி இருக்கிறானோ அதே அளவுக்கு நீளும், அதே அளவுக்கு சுருங்கும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தாண்டி, அல்லாஹ் ஏற்படுத்திய அளவை தாண்டி அது நீளவும் செய்யாது, சுருங்கவும் செய்யாது. இதனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அலம் தர இலா ரப்பிக கைஃப மத்தல்லில், நிழலை நீட்டுபவன் அல்லாஹ். நிழல் தானாக நீளுவதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நிழல் தானாக நீளுவதில்லை, நிழல் தானாக சுருங்குவதில்லை. நிழலை நீட்டுபவனும் நிழலை சுருக்குபவனும் அல்லாஹு தஆலா மட்டுமே. அல்லாஹ் அத்தோட நிறுத்தல,
வலவு ஷாஅ லஜஅலஹு சாக்கினா, அல்லாஹ் நாடி இருந்தால் நிழலை நீட்டாமல் ஒரு இடத்திலேயே அவனால் வைத்திருக்க முடியும். நாம நினைச்சுக்கிறோம் சூரியனுடைய அந்த வெளிச்சத்தின் காரணமாகத்தான் அல்லது ஒரு பொருளுடைய வெளிச்சத்தின் காரணமாகத்தான் நம்முடைய நிழல் பூமியிலே விழுகிறது என்பதாக நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். இல்லவே இல்லை. அறிவியல் தோற்று போகின்ற இடம் அது. அறிவியல் ரீதியாக என்ன ஒரு காரணம் சொன்னாலும் நிழலுக்கு இன்ன காரணத்தினால நிழல் விழுகிறது என்று சொன்னாலும் அது வல்ல காரணம். நிழலை நீட்டுபவன் அல்ல, நிழலை சுருக்குபவன் அல்ல. அல்லாஹ் நாடி இருந்தால் நிழலை நீட்டாமல் ஒரு இடத்திலேயே வைத்திருக்க முடியும். கணேசத்திற்குரியவர்களே, அதே போன்று அல்லாஹ் பல சமயங்களிலே செய்யவும் செய்திருக்கிறான். நிழலை நீட்டாமல் ஒரு இடத்திலேயே சிலருக்கு நிழல் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறான் அவருடைய காலம் முழுவதும். கணேசத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உஹது யுத்தத்திலே நீங்கள் பட்ட துன்பங்களை போன்று வேறு ஏதாவது ஒரு சமயத்திலே துன்பப்பட்டு இருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல போர்களிலே கலந்திருக்கிறார்கள். ஆனால் எந்த போரிலும் நபிகளாருடைய எந்த உறுப்புகளும் ஷஹீதாகல. ஆனா உஹதுல மட்டும்தான் நபிகளாருடைய பல் ஷஹீதாகி இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு அடிபட்டது உஹதுல மட்டும்தான், வேற எந்த போர்லையும் அடிபடல. அப்ப நபிகளாருக்கு ஒரு கடுமையான ஒரு போராக இருந்திருப்பது உஹது மட்டும்தான். அதை அடிப்படையாக வைத்து தான் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உஹதை விட வேற ஏதாவது கஷ்டம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கான்? நபிகளார் சொன்னார்கள், உன்னுடைய சமுதாயம் அவ்வளவு சிரமங்களை எனக்கு கொடுத்திருக்கிறது. அதுல நான் பட்ட அதிகமான சிரமம் என்பது அகவாவுடைய நாளின் போது, அதாவது தாயிஃபுடைய நாளின் போது நான் பட்ட சிரமத்தை போன்று வேற எந்த நாளிலும் நான் சிரமப்படல. நான் தாயிஃபிற்கு சென்று அங்குள்ள தலைவரிடத்தில் நான் ரசூல் என்பதையும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நான் சொன்ன பொழுது அவர் நான் விரும்பிய பதில சொல்லல என்பது மட்டுமல்லாது சிறுவர்களை வைத்தும் பெரியவர்களை வைத்தும் என்னை அடிக்க ஏவினார். அனைவர்களும் கல்லால் நபிகளாரை எறிந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, நபிகளார் சொல்லுகிறார்கள், எனக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை என்ன நடந்ததுனே தெரியாது. அவ்வளவு மயக்கத்தில் இருந்தேன். பட்ட அடி அவ்வளவு சிரமத்தையும் அவ்வளவு கஷ்டத்தையும் அவ்வளவு வலியையும் கொடுத்திருந்தது. கடைசியாக நான் ஒரு இடத்துல வந்து நான் அப்படி மேல தலையை உயர்த்தி பார்க்கிறேன். தலைக்கு மேலே மேகம் எனக்கு நிழலிட்டு கொண்டிருந்தது. அந்த நிழலிலே அந்த மேகத்திலே ஜிப்ரீல் இருந்து கொண்டிருந்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மேகத்தின் மூலமாக தொடர்ச்சியான நிழலை நபிகளாருக்கு தந்து கொண்டே இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான சிரமமும் படக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு தெரியாத நிலைகளை அல்லாஹு தஆலா நிழல் கொடுத்து கொண்டே இருந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன விஷயங்களையும் அவர்கள் பதில் சொன்னதையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருந்தான். இதோ மலைகளுடைய மலக்கை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். நீங்கள் அவரிடத்தில் என்ன வேண்டுமானாலும் ஆணையிடலாம். மலைகளின் மலக்கு வந்தார். யா ரசூலல்லாஹ், நீங்கள் கட்டளையிடுங்கள், இந்த தாயிஃபுடைய 2 பக்கம் மலைகளையும் வைத்து அந்த ஊரையே நசுக்கி விடுகிறேன், புரட்டி போட்டு விடுகிறேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்களுடைய சந்ததிகள் ஈமான் உள்ளவர்களாக ஆகிவிடலாம் என்று நான் எண்ணுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழலை ஒரு இடத்திலேயே குவிய வைத்து நிழல் தந்து கொண்டிருந்தான். அதே போன்று ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கின்ற சஹாபி உஹது போருடைய சமயத்தில் அவருடைய தந்தை உடம்பெல்லாம் உறுப்புகளெல்லாம் சிதைக்கப்பட்டு நபிகளாருக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் சொல்லுகிறார்கள், என்னுடைய தந்தையுடைய உடலை பார்ப்பதற்காக நான் கஃனை உயர்த்த போனேன். என்னுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் என்னை தடுத்து விட்டார்கள். நான் மீண்டும் உயர்த்த போனேன், மீண்டும் என்னை தடுத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை தூக்க சொல்லி ஆணையிட்டார்கள். ஜனாசாவை தூக்குகின்ற சமயத்திலே ஒரு பெண் ஓலமிட்டு அழ ஆரம்பித்தால். யார் என்று கேட்ட பொழுது அம்ருடைய மகள் அல்லது அம்ருடைய சகோதரி என்று சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் அழுகிறாய்? இதோ இவருடைய ஜனாசா தூக்கப்படுவதற்கு முன்னால் வரை
மலக்குமார்கள் தங்களுடைய ரெக்கைகளால் அவருக்கு நிழல் தந்து கொண்டிருந்தார்கள். கணேசருக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி மேகத்தால் நிழல் தந்தானோ அதே அல்லாஹ் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ்வுடைய தந்தைக்கு அல்லாஹ் தஆலா மலக்குகளுடைய ரெக்கையின் மூலமாக ஒரே இடத்திலே நிழலை குவித்து வைத்து நிழல் தந்தான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான அருட்கொடைகளை செய்திருக்கிறான். அந்த யூதர்களுக்கு அல்லாஹ் செய்யாத அருட்கொடைகளே இல்லை. அவ்வளவு அருட்கொடைகள், அவ்வளவு பரிசுகள், அவ்வளவு அன்பளிப்புகள். அதிலே அவர்களுக்கு செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அன்பளிப்பு, ஒரு நிஅமத், வல்லல்னா அலைஹிமுல் கமாம, யூதர்களுக்கு மேலாக மேகம் குடைபிடித்துக் கொண்டிருக்கும், நிழல் தந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய எவ்வளவு வெயில் அந்த யூதர்கள் போனாலும் அவர்களுக்கு வெயில் தாக்காது. அல்லாஹ் மேகத்தை வைத்து குடைபிடித்துக் கொண்டிருந்தான், நிழல் தந்து கொண்டிருந்தான். வல்லல்னா அலைஹிமுல் கமாம வல்லல்னா அலைக்குமுல் கமாம் இன்னொரு இடத்துல. அப்புறம் அன்சல்னா அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா, வானத்திலிருந்து அல்லாஹ் மண்ணு சல்வா என்கின்ற சொர்க்கத்து உணவை இறக்கி வைத்தான். கணேசருக்குரியவர்களே, இந்த மூன்று விஷயங்களையும் பார்க்கின்ற பொழுது நிழல் என்பது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவன் நாடிய பொழுது அதை நீட்டுகிறான், அவன் நாடிய பொழுது அதை சுருக்கி ஒரு இடத்திலே குவித்து சிலருக்கு நிழல் தரக்கூடிய பெரும் ஏற்பாட்டை அல்லாஹு தஆலா செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. கணேசருக்குரியவர்களே, உலகத்திலே அல்லாஹு தஆலாவுடைய பேர் உபகாரத்தின் காரணமாக இந்த கடுமையான கொடுமையான வெயில்களிலிருந்து பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தஆலா இது போன்ற நிழல்களை நமக்கு தருகிறான். நாம உலகத்திலே வாழுகின்ற பொழுது வெயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள நாம் வீடுகளிலே இருந்து கொள்கிறோம், நாம் பள்ளிகளிலே இருந்து கொள்கிறோம், நம்முடைய கடைகளிலே இருந்து கொள்கிறோம். ஏதாவது ஒரு நிழல் நமக்கு கிடைக்கிறது, ஏதாவது ஒரு மரத்தினுடைய நிழலாவது நமக்கு கிடைத்து விடுகிறது. ஆனால் கியாமத்து நாளையில மஹ்ஷருடைய மைதானத்தில், மஹ்ஷர் மைதானம் என்பது ஒரு பொட்டல் காடு. அது எந்த விதமான வீடுகளும் இருக்காது, எந்த விதமான கட்டிடங்களும் இருக்காது, எந்த விதமான மரங்களும் இருக்காது. வெறும் பொட்டல், அது வெறும் தரைகள், செப்பினால் ஆன தரைகள். அது சூரியன் ஒரு மைல் தூரத்திலே. கணேசருக்குரியவர்களே, இப்பொழுது பூமியிலிருந்து சூரியனுடைய தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர். எல்லாம் கவனிங்க, பூமியிலிருந்து சூரியன் இருக்கின்ற அளவு 150 மில்லியன் கிலோமீட்டர். அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பம், உஷ்ணம் தாங்க முடியல. அவ்வளவு சிரமமாகவும் அவ்வளவு கஷ்டமாகவும் இருக்கிறது. கணேசத்திற்குரியவர்களே, மஹ்ஷர் பெருவெளியிலே, மஹ்ஷர் மைதானத்திலே சூரியன், நபிகளார் சொல்லுகிறார்கள், ஒரு மைல் தூரத்திலே சூரியன் இருக்கும். 1.5 கிலோமீட்டர், 1.6 கிலோமீட்டர் தான் ஒரு மைல்ங்கிறது. 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வெயில், சூரியனுடைய உக்கிரம் நம்மால் தாங்க முடியாத சூழலில் மஹ்ஷருடைய மைதானத்தில் வெறும் 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே சூரியன் தலைக்கு மேலே இருக்குமே. ஆனால் நம்முடைய நிலைதான் என்ன? நபிகளார் சொல்லுவார்கள், அவருடைய பாவத்திற்கு தகுந்தவாறு வேர்வையிலே நடைந்திருப்பார்கள். ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்தவுடனே எவ்வளவு வேர்க்குது, எவ்வளவு சிரமமாக இருக்கு அந்த வேர்வை, அதனுடைய எரிச்சல். அப்படியே உள்ள பெனியன் சட்டை எல்லாம் நனைஞ்சிருது, தொப்பு தொப்பாயிருது. அந்த 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 வேர்வையும் நமக்கு குளிர்ச்சியாக இருப்பதில்லை, ஒரு விதமான எரிச்சலை உருவாக்கக்கூடிய வியர்வையாக இருந்து கொண்டிருக்கிறது. கணேசத்திற்குரியவர்களே, கியாமத்து நாளையிலே நபிகளார் சொல்லுகிறார்கள், அவருடைய பாவத்திற்கு தகுந்தவாறு அவருடைய வியர்வைகள் ஊற்றி கொண்டிருக்கும். சிலருக்கு கரண்டை கால் வரை, சிலருக்கு முழங்கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு வாய் வரை. நபிகளார் கையை வாய் பக்கம் இப்படி வைத்து சொல்லி காண்பித்தார்கள். வாய் வரை அவர்களுக்கு வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். இணையத்திற்குரியவர்களே, அப்படியான ஒரு சூழலில், நிழலே இல்லாத அந்த நாளில் நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி நிழலை தேட போகிறோம்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவிலே பார்ப்போம். வாஹிர் தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.